الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون من لسانه ويده رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லனாம் அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் இறுதி தூதர் எம் உயிரின் மேலான அண்ணலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் தஆலாவின் மாளிகையில் வைத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை, கட்டளைகளை வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து எம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்தல்வானாக. மௌத் வரைக்கும் அவன் விரும்பக்கூடிய சாலிஹான அமல்களை செய்யக்கூடிய ஈமானையும் உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுளையும் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. உன்னதமான அவனுடைய மேலான இந்த மஸ்ஜிதில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சொர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தல்வானாக. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
வெள்ளிக்கிழமை நாள் என்பது அல்லாஹ்விடத்தில் மிக மிக மாண்புகள் மகத்துவங்கள் நிறைந்த ஒரு நன்னாள். இன்றைய நாளை போல் ஒரு சிறந்ததொரு நாள் இருக்கிறதா என்றால், இதைவிட சிறந்ததொரு நாள் அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் அறிய முடியாத அளவுக்கு அல்லாஹு தஆலா இந்த நாளுக்கு அல்லாஹ் பல சிறப்பம்சங்களை வைத்திருக்கிறார். சூரியன் உதயமாகின்ற நாட்களிலேயே மிக மிக சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜும்ஆவுடைய தினத்தில் யார் ஒருவர் சுன்னத்தான ஜும்ஆவுடைய குளிப்பை குளித்து தன்னிடத்தில் இருக்கின்ற நல்ல தூய்மையான ஆடையை அணிந்து நறுமணம் பூசி நேரகாலத்தோடு தன்னுடைய வீட்டிலேயே தான் இருக்கின்ற இடத்திலேயே உது எடுத்துக் கொண்டு மஸ்ஜிதுக்கு வந்து 2 ரக்அத் தஹிய்யத்துல் மஸ்ஜித் தொழுதுவிட்டு குத்பா பிரசங்கத்தை மௌனமாக இருந்து செவிமடுத்து விட்டு ஜும்ஆவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு செல்லுகின்றாரோ, கடந்த கால பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட நிலையில் அவர் வீட்டுக்கு திரும்பி செல்லுகிறார். அடுத்து வருகின்ற ஜும்ஆ வரையான சிறுபாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஒரு அடியானுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நன்னாள் இன்றைய ஜும்ஆவுடைய நாள் என்று சொன்னார்கள். ஆக கண்ணியங்கள் நிறைந்த இந்த ஜும்ஆவுடைய நாளை நீங்கள் அடைகிற போது ஜும்ஆவுடைய வெள்ளிக்கிழமை இரவிலிருந்தே என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுவதை கொண்டு ஜும்ஆவை நீங்கள் அலங்கரியுங்கள், அழகுபடுத்துங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வியாழக்கிழமை சூரியன் மறைந்ததிலிருந்து வெள்ளிக்கிழமை சூரியன் மறைகின்ற நேரம் வரைக்கும் உண்டான நேரங்கள் அனைத்தும் ஜும்ஆவுடைய பகல் பொழுதும் ஜும்ஆவுடைய இரவு பொழுதும் அந்த நேரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆக மொத்தத்தில் அல்லாஹ்வுக்கு அவனுக்கு விருப்பமான ஒரு நன்னாளில் அல்லாஹு தஆலா அவனுடைய வீட்டிலே எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கின்றான். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து, யா ரசூலல்லாஹ், மனிதர்களில் முஸ்லிம்களில் சிறந்தவர் யார் என்று கேட்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களில் சிறந்தவர்களுக்கான அடையாளங்கள் பலவற்றை சொன்னார்கள். இந்த ஹதீஸிலே ஒரு மனிதனுடைய சிறப்பம்சங்கள் 2 என்று சொல்லுகிறார்கள். முதலாவது, மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானி வ யதி, எந்த ஒரு முஸ்லிம் தன்னுடைய கையினால் தன்னுடைய நாவினால் மற்றவர்களுக்கு நோவினை தராமல் வாழ்கிறானோ அவன் மனிதர்களில் சிறந்தவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய உறுப்புகளில் அதிகமாக பாவம் செய்கின்ற தன்மையை அல்லது பாவம் செய்கின்ற அந்த பாவத்தை செய்கின்ற உறுப்பாக திகழ்வது மனிதனுடைய நாவாகும். இந்த நாவை ஒரு மனிதன் கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் விருப்பமில்லாத பேச்சுக்களை பேசுவதிலிருந்து தன்னுடைய நாவை பாதுகாத்து அந்த நாவை அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளுகிற போது அவனுடைய உடம்பும் அவனுடைய ஆன்மாவும் ஈடேற்றம் பெற்றுவிடும். ஒரு மனிதனுடைய உறுப்புகளில் அதிகமாக பாவம் செய்கின்ற வழிபாகத்தை பெறுவது மனிதனுடைய நாவாகும். ஆக நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது சொன்னார்கள், உங்களுடைய கைகளையும் பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். பொய் பேசுவதற்கு மனிதனுடைய நாவு பயன்படுகிறது. புறம் பேசுவதற்கு மனிதனுடைய நாவே அங்கே பயன்படுத்தப்படுகிறது. அதிகமாக கோல் சொல்லி திரிவதற்கு அவனுடைய நாவே அங்கே பிரதான வழிபாகத்தை பெற்றுக் கொள்கிறது. மனிதர்களுடைய உள்ளத்தை புண்படுத்துகின்ற அசிங்கமான அருவருப்பான வார்த்தைகளை பேசி திட்டி தீர்ப்பதற்கு மனிதனுடைய நாவு அங்கே வழிவகுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் உட்கார்ந்திருக்கிற போது ஒரு நபித்தோழர் வந்து, நபியே நாயகமே, நாளை மறுமை நாளில் நான் வெற்றி பெற்று சுவன பாக்கியத்தை நான் பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நான் செய்ய வேண்டிய அமல் எது என்று கேட்கிறார்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கை விரலினால் தன்னுடைய நாக்கின் மீது கை வைத்து சொன்னார்கள், நாவை பாதுகாத்துக்கொள், நீ துனியாவிலும் நல்லவனாக வாழ்வாய், மறுமையிலும் அந்த நல்லவனுக்கு அல்லாஹ் சுவனபாக்கியத்தை தருவான், உன்னுடைய நாவை பாதுகாத்துக்கொள் என்று சொன்னார்கள். எத்தனை பல இடங்களில் மக்களுடைய மானங்களை போக்குகின்ற அளவுக்கு பல பேருடைய பல பேச்சுக்கள் இன்று நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அது அரசியல் மேடைகளாக இருக்கலாம், பொது சபைகளாக இருக்கலாம், ஏன் வலிமா விருந்தாக இருக்கலாம், ஏன் மஸ்ஜிது கூட அதற்கு விதிவிலக்கு கிடையாது. சில மஸ்ஜிதுகளில் நேரகாலத்தோடு வந்து சில பேர் தேவைக்கில்லாத பேச்சுக்களை அல்லாஹுடைய மாளிகையிலே பேசி பேசி அல்லாஹுடைய மாளிகையின் புனிதத்துவத்தை பாழ்படுத்துகின்றவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். தொழுது முடித்தவர்கள் சில பேர் தங்களுடைய வீட்டுக்கு செல்லாமலும் அல்லது தங்களுடைய ஆபீஸுக்கு காரியாலயங்களுக்கு செல்லாமலும் ஆங்காங்கே உட்கார்ந்திருந்து மற்றவருடைய குறைகளை பேசுவதிலே, நாட்டு நடப்புகளையும் உலக விவகாரங்களை பேசுவதில் அல்லாஹ்வுடைய மாளிகையை மாசுபடுத்துகின்ற அல்லது அந்த தூய்மையை கெடுக்கின்ற மக்களை நாளாந்த வாழ்க்கையில் பார்க்க முடிகிறது. இது நாவின் மூலமாக நடந்தேறுகின்ற விபரீதங்கள். இது நரகத்திற்கு ஒரு மனிதனை அழைத்துச் செல்லும் என்பதை மறந்துவிடக் கூடாது. கைகளின் மூலமாக அடிப்பது மாத்திரமல்ல, மற்றவர்களுடைய பொருட்களை களவெடுப்பது மாத்திரமல்ல, தனக்கு உண்மைத்தன்மை தெரியாத செய்திகளை, மெசேஜ்களை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுவது கூட கைகள் செய்கின்ற அநியாயம். உங்களுடைய காதுக்கோ உங்களுடைய கண்களுக்கோ ஒரு செய்தியை பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய நிலைமையை உங்களுடைய மொபைல் போன்களில் நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள் என்றால் அது உண்மைத்தன்மையாக இருந்தாலும் மறைத்துக் கொள்ளுமாறுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்களில் இருக்கின்ற மகா பொய்யன், பெரிய பொய்யன் யார் தெரியுமா? கிடைக்கின்ற செய்திகளை எல்லாம் அது உண்மையா பொய்யா என்று அறியாமல் உடனே தன்னை சூழ இருக்கின்ற அல்லது தன்னுடைய குரூப்ல இருக்கின்ற அனைவருக்கும் அதனை யார் ஒருவன் ஷேர் பண்ணி பகிர்ந்து கொள்கின்றானோ அவன்தான் உங்களில் இருக்கின்ற மிகப்பெரிய பொய்யன். பொய்யன் ஒதுங்கும் தலம் நரகம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக ஒரு முஸ்லிமினுடைய வெற்றி நாவிலே இருக்கிறது, ஒரு முஸ்லிமினுடைய வெற்றி அவனுடைய கையிலே இருக்கிறது. ஒரு மனிதனை ஒரு முஸ்லீம் இன்னும் ஒரு முஸ்லீமை ஏசுவது, திட்டுவது பாவம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அவனுடைய மானம் போகின்ற அளவுக்கு அவனை திட்டுவதும் ஏசுவதும் அவனை கொலை செய்வதற்கு சமன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மிஅராஜ் சென்ற நபி அவர்கள் நரகத்தின் காட்சிகளை காண்கிறார்கள். சில மனிதர்களுடைய நகங்கள் மிக கூர்மையாக வளர்ந்திருக்கின்ற காட்சியை பார்க்கிறார்கள். அது செந்திலால் அவனுடைய நகங்கள் இருக்கின்றன. அந்த நகங்களினால் அவர்களுடைய முகத்தையும் அவருடைய நெஞ்சுகளையும் கீறி கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், மன்ஹா உலாஇ யா ஜிப்ரீல், இந்த மனிதர்கள் யார்? அவர்களுடைய கூர்மையான நகங்களினால் அவர்களுடைய முகங்களை அவர்களுடைய கைகளினாலேயே கீறி கிழித்துக் கொண்டிருக்கிறார்களே, நொந்து விடுகிறார்கள். நெருப்பில் விழுந்த புழுக்களைப் போல துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அப்படி என்ன பாவம் செய்தார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் யார் தெரியுமா? மற்றவர்களுடைய மானத்தை போக்கியவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இந்த உலக வாழ்வு என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. எங்களோட மனதில் எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது. நல்லவைகளும் பசுமையான நல்ல விடயங்களும் எங்களுடைய மனதிலே பதிவு செய்யப்படுவதை போல எங்களுடைய உள்ளங்களை புண்படுத்திய விடயங்களும் உள்ளத்திலே பதிவு செய்யப்படும். எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் காலப்போக்கிலே மறந்து விடுவோம். ஆனால் ஒருவரை மன்னிக்க முடியாது. ஒருவன் செய்த தவறை மன்னிக்கலாம், ஆனால் மறக்க முடியாது. முடியுமா? உங்களுடைய வரலாற்று வாழ்க்கையிலே நடந்து முடிந்த நிகழ்வுகளை பற்றி சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்காவை வெற்றி கொண்ட போது நபிகளாரையும் சஹாபாக்களை மக்காவை விட்டு துரத்தியவர்கள் எல்லாம் மக்காவிலிருந்து விரண்டோடுகிறார்கள் தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக. இந்த செய்தி நபி அவர்களுக்கு வருகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், அனைவரையும்
கைது செய்து என் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துங்கள் என்று சொன்னார்கள். அங்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட மனிதர்களில் ஒருவராக நின்றார்கள் ஹிந்தா என்ற பெண்மணி. உஹது யுத்தத்தின் போது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நெஞ்சை பிளந்து தப்பி துப்பி அவர்களை மிகவும் கோரமான முறையிலே கொலை செய்த வீர பெண்ணாக திகழ்ந்தவள் அந்த ஹிந்தா. நடுக்கத்தோடு நபிகளாருக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணிடத்திலே கேட்டார்கள், ஏன் நீ நடுங்கிக் கொண்டிருக்கிறாய்? அந்த பெண் சொன்னால், உங்களுடைய சிறிய தந்தை இப்படியெல்லாம் நான் கோரமான முறையிலே கொலை செய்து அவர்களுக்கு பல வேதனைகளை கொடுத்து நான் முகத்தை பார்க்க முடியாத அளவு கொலை செய்தேனே, இன்றைய நாள் நீங்கள் பழிக்கு பழி தீர்ப்பீர்கள், அதனால் என்னுடைய உள்ளமும் உடலும் நடுங்கிக் கொண்டிருக்கிறது, என்னுடைய உயிர் உங்கள் கையில் இருக்கிறது என்று அந்த ஹிந்தா நடுக்கத்தோடு தன் நிலையை சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொன்னார்கள். அந்த ஹிந்தா எதிர்பார்க்காத அந்த வார்த்தையை கேட்ட உடன் அந்த ஹிந்தா உடனே ஆனந்த கண்ணீர் வடித்து நபிகளாரை பார்த்து சொன்னார், எனக்கு அந்த ஷஹாதா கலிமாவை சொல்லித் தாருங்கள், நான் அந்த இஸ்லாத்திற்குள் நுழைந்து கொள்ள போகிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமாவை சொல்லிக் கொடுத்தார்கள். அவள் முஸ்லிமாக ஆகிவிட்டாள். அதற்கு பிறகு நபிகளார் அவர்கள் எங்கெல்லாம் பயான் செய்கிறார்களோ அங்கெல்லாம் நபிகளாருடைய முகத்துக்கு முன்னால் வந்து நின்று நபிகளாருடைய பயானை ஆர்வத்தோடு கேட்டுக் கொண்டிருக்கக்கூடியவளாக இருந்தாள். அவருடைய முகத்தை பார்க்கிற போது நபி அவர்கள் சில வேளைகளில் தன்னை அறியாமல் கண்ணீர் வெடித்து அழுது விடுவார்கள். ஒரு நாள் அந்த ஹிந்தா என்ற பெண்மணி அழைத்து சொன்னார்கள், ஹிந்தா, நான் பயான் பண்ணுகிற போது என் கண் முன்னால் வந்து நிற்காதே, என் முதுகுக்கு பின்னால் எங்கேயாவது ஒரு இடத்திலே ஒளிந்து மறைந்து நின்று கொள். ஏன் தெரியுமா? உன் முகத்தை பார்க்கிற போது என்னுடைய சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஞாபகம் எனக்கு வருகிறது. நான் உன்னை மன்னித்து விட்டேன், நீ செய்த தவறை என்னால் மறக்க முடியவில்லை என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்கள் வாழ்க்கையில் எத்தனை பல துரோகங்களை செய்திருக்கிறார்கள், எங்களுக்கு எத்தனை பல அநியாயங்களை செய்திருக்கிறார்கள். மன்னிக்கலாம், எக்காலத்திலும் அவர்களை மறக்க முடியாது. எங்கு கண்டாலும் அந்த நினைவுகள் எங்கள் உள்ளத்தில் வந்து செல்லுமா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்திருக்கிற சொத்து செல்வங்கள், நல்லறிவையும் நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுங்கள். உங்களுக்குத்தான் கற்றுக் கொடுக்க முடியாதா? கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களை ஏற்பாடு செய்து கற்றுக் கொடுக்குவதற்கான வழிகளை செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு பரிசுத்தமான அல் குர்ஆனை ஓதுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுங்கள். அந்த பிள்ளைகளுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் ஃபிக்ஹையும் தஜ்வீதையும் சொல்லிக் கொடுக்கின்ற ஆலிம் உலமாக்கள் கண்ணியமிக்கவர்கள், அவர்களை ஏற்பாடு செய்யுங்கள். காலமெல்லாம் அவர்களை மதியுங்கள். உங்களுடைய உள்ளத்திலே அவர்களுக்கான ஒரு இடத்தை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுத்த ஆசிரியர்களுக்கான மரியாதையை கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு ஓதி கொடுத்த உலமாக்களுக்குரிய கண்ணியத்தை கொடுங்கள். ஆக மொத்தத்தில் எப்போது இல்முக்குரியவர்களையும் அறிவையும் அறிவுக்குரியவர்களையும் நாம் மதித்து செயல்படுவோம், அப்போது அந்த இல்மும் அந்த அறிவும் எங்களுடைய உள்ளத்துக்கு வரும். அதுதான் எங்களை இந்த உலகத்தில் வாழ வைக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கரத்தையும் அநியாயத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மனிதர்கள் செய்கின்ற தவறுகளை தப்புகளை மன்னிக்கலாம், ஆனால் மறக்க முடியாது என்பதனை பல்வேறுபட்ட நிகழ்வுகள் எங்களுக்கு தெளிவுபடுத்துவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இந்த உலக வாழ்க்கை பலவாறான பசாதுகளையும் பிரச்சனைகளையும் நாளாந்த வாழ்க்கையில் நாங்கள் முகம் கொடுத்து வருகின்றோம். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், பஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். எங்க சென்றாலும் பசாதாக இருக்கிறது, குழப்பமாக இருக்கிறது. குழப்பம் என்றால் என்ன? பசாது என்றால் என்ன? நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அந்த சந்தோஷத்தை எதனால் நாம் இழந்தோம்? வாழ்வதற்கு வீடு இல்லாமல் அந்த சந்தோஷத்தை இழந்தோமா? பயணம் செய்வதற்கு ஒரு சொகுசான வாகனம் இல்லாததனால் அந்த மனமகிழ்ச்சியை நாம் இழந்தோமா? அல்லது வீட்டுக்கு சென்றால் அரவணைக்கக்கூடிய அன்பான மனைவி இல்லையே என்பதற்காக அந்த சந்தோஷத்தை இழந்தோமா? எங்களுடைய மடியிலும் எங்களுடைய தோளிலும் வந்து கைபோட்டு கொஞ்சம் குலாவக்கூடிய அன்பார்ந்த குழந்தை செல்வங்கள் இல்லையே என்பதற்காக அந்த நிம்மதியை நாம் எடுத்துக் கொண்டோமா?
என்றால் நிச்சயமாக இல்லை. வாழ்வதற்கு வீடு இருக்கிறது, அரவணைப்பதற்கு மனைவி இருக்கிறாள், பயணம் செய்வதற்கு வாகனம் இருக்கிறது, நல்ல தொழிலிலே இருக்கிறோம், கை நிறைய சம்பாதிக்கிறோம், நிம்மதியை காணவில்லையே. அதை எங்கே தொலைத்தோம்? எதனால் தொலைந்தது என்றால் நிச்சயமாக எங்களுடைய கரங்கள் சம்பாதித்தவைகள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நாங்கள் செய்த தவறுகள், என்றோ ஒரு நாள் மற்றவர்களுக்கு செய்த அநியாயம், நாங்கள் செய்த பாவங்கள் மௌத்து வரைக்கும் கபர் வரைக்கும் எங்களை துரத்திக் கொண்டே இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பதற்கு முன்னால் யாருக்கு நாம் அநியாயம் செய்தோமோ, யாருக்கு தவறு செய்தோமோ, எந்த தவறை செய்தோமோ அவர்களிடத்தில் சென்று மன்னிப்பை கேட்டு அவர்களுடைய மன்னிப்பை பெறாத வரையில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை யாராலும் பெற்றுக் கொள்ள முடியாது. அல்லாஹ்வுக்கு செய்த தவறுகளாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்டுக் கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருவன் சுபகு தொழவில்லை என்றால் அவன் தாய் தகப்பனிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்க முடியாது, அவன் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். தனிமையில இருக்கின்ற ஒருவன் ஜினா செய்து விட்டானேயானால் அவன் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒரு அடியான் செய்த தவறை அவன் அடியானிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்டு அந்த அடியான் அவனை மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டானே, நிம்மதியா வாழ முடியுமா? துரத்தாதிவைகள், எங்களுடைய கழுத்தை வந்து இருக்காதிவைகள் எல்லாம் இருக்கும், நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, மற்றவனை பார்த்து சிரிக்க முடியாது. பஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ் பிமா கஸபத் ஐதின் நாஸ். எல்லாம் நீங்கள் உங்களுக்காக சம்பாதித்துக் கொண்டவைகள். ஆக மொத்தத்தில் இந்த நிம்மதியை நீங்கள் தொலைத்து விட்டதற்கு காரணம் வேறு யாரும் அல்ல, நீங்கள் தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் ஒன்று, பாவங்கள் அதிகரித்து விட்டன. ஜினா செய்யக்கூடிய மக்கள் அதிகரித்து விட்டார்கள். வட்டி வாங்கக்கூடியவர்களும் வட்டி கொடுக்கக்கூடியவர்கள் இதோடு சம்பந்தப்பட்டவர்கள் அதிகரித்து விட்டார்கள். ஓரின சேர்க்கையாளர்கள் அதிகரித்து விட்டார்கள். மேற்கத்திய நாடுகளிலே நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த அருவருப்பான ஓரின சேர்க்கையாளர்களுடைய அந்த சீரழிந்து போன கலாச்சாரம் எங்களுடைய நாட்டிலும் இப்போது வந்திருக்கிறது. இதனால் மக்களுக்கு சோதனை, கொலையும் கொள்ளையும் ஏமாற்றும் மோசடியும் அதிகரித்து விட்டன. இவைகளினால் வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், மனிதனுடைய உள்ளத்தையும் மண்ணுடைய வாழ்விடத்தையும் மனிதன் செல்லுகின்ற இடமெல்லாம் அவன் நிம்மதியிலிருந்து ஏங்கிக் கொண்டிருக்கிறான். இதன் காரணமாக அவன் தௌபா செய்ய வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறான். தௌபா என்பது இரண்டு வகை. ஒன்று, அல்லாஹ்வுக்கு செய்த தவறுகளாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பது. மனிதனுக்கு செய்த தவறுகளாக இருந்தால் அவன் மனிதனிடத்திலே சென்று அவன் தௌபாவை அவன் பெற்றுக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துனியாவுடைய வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. அவ்வப்போது நடந்து கொண்டிருக்கிற எல்லாம் ஒரு சீசன், ஒரு பருவகால நிகழ்வு. தேர்தலை போல, மழை பொழிகின்ற மழைக்காலத்தை போல, ஒரு பிசினஸ் செய்யக்கூடிய ஒரு சீசனை போல எல்லாம் அந்த காலத்தோடு கடந்துவிடும். நடந்து முடிந்த கசப்பான நிகழ்வுகள் கடந்து போகாது, அது உள்ளத்தில் நிரந்தரமாக இருக்கும். இது தேர்தல் காலம். மேடைக்கு மேடை அள்ளி வீசக்கூடிய வார்த்தை பிரயோகங்களை நாங்கள் நாளாந்த பார்க்கக்கூடியதாக இருக்கிறதா? அதை கேட்கக்கூடிய அளவுக்காவது இருக்கிறதா? பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரு செய்தியை கேட்கக்கூடிய அளவுக்கு மேடை பேச்சாளர்களுடைய பேச்சுத்தன்மை கருத்தாளம் உள்ளதாக இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. தேர்தல் முடிந்துவிடும், பேசிய வார்த்தைகள் உள்ளத்திலும் காதிலும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். நாளைய நாள் 9வது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தெரிவு செய்வதற்காக நமது நாட்டிலே இடம்பெற இருக்கின்ற தேர்தலுக்காக போட்டி போட்டவர்களுக்கு மத்தியில் வாக்களிப்பதற்கு நாங்களும் நீங்களும் தயாராகிக் கொண்டிருக்கிறோம்.
இதற்கு இஸ்லாம் காட்டுகின்ற வழிமுறை என்ன? குலில்லாஹும்ம மாலிகல் முல்க். ஒருவரை அரசு ஆட்சியில் கொண்டு வந்து உட்கார வைப்பவர் யார்? அல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மாலிகல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசன் அவன்தான். அவன் நாடியவர்களுக்கு அந்த அரசாட்சியை கொடுப்பான், நாடியவர்களை அந்த அரசாட்சியிலிருந்து கலட்டி ஓரமாக்கி விடுவான். நல்லவர்களாக இருந்தால் துஇஸ்ஸு மன் தஷா, கண்ணியமாக இந்த உலகத்திலும் இந்த நாட்டிலும் அல்லாஹ் அவர்களை வாழ வைப்பான். தேசப்பற்று உள்ளவர்களாக இருந்தால், மக்கள் நலனில் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தால், கல்வித்துறையிலே மாணவர்கள் எழுச்சி பெற வேண்டும் என்ற நீண்ட நெடிய திட்டமிடல்களோடு அரசுக்கு வந்தால், ஆட்சிக்கு வந்தால், ஊழல் இல்லாத, மோசடி இல்லாத நேர்மையான ஒரு ஆட்சி தன்னால் முடியுமான வரைக்கும் கொண்டு வருவதற்கு ஒருவன் உள்ளத்தால் முயற்சி செய்து ஆட்சிக்குடம் ஏறுவானையானால் துஇஸ்ஸு மன் தஷா, இறைவன் அவனை வாழ வைப்பான், கண்ணியத்தை அல்லாஹ் கொடுப்பான், மக்களுக்கு மத்தியிலே செல்வாக்கை அல்லாஹ் கொடுப்பான். அதற்கு மாற்றமாக ஊழல்வாதிகளாக இருந்தால், ஏமாற்று பேர்வழிகளாக இருந்தால், தன்னை எதிர்த்தவர்களை அழிக்கக்கூடிய திட்டங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தால், அட்ரஸ் இல்லாமல், முகவரி இல்லாமல் அல்லாஹு தஆலா அவர்களை அழித்து விடுவான், ஓரமாக்கி விடுவான். மட்டுமல்ல துதில்லு மன் தஷா, கேவலப்படுத்துவான், இழிவடைய செய்வான். தலை நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் அவர்களை ஓரமாக்கி விடுவான். இது குர்ஆனுடைய வசனம். அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை பிரயோகங்கள். கேவலம் அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒன்று. யாரின் மூலமாக? மக்களின் மூலமாக. யாரெல்லாம் ஆதரித்தார்களோ, யாரெல்லாம் மாலை போட்டார்களோ, யாரெல்லாம் கட்டி அணைத்தார்களோ அவர்களின் மூலமாக அவர்கள் போட்ட செருப்பை கலட்டி அடிக்கின்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா கேவலப்படுத்துகின்றார். ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டினான். குலில்லாஹும்ம மாலிகல் முல்க். இந்த ஆயத் நம்மில் அதிகமானவர்கள் பரிச்சயமான ஒரு ஆயத். கருத்தை கொஞ்சம் வீட்டுக்கு சென்று படித்து பாருங்கள், அது என்ன சொல்லுகிறது என்று. ஒவ்வொரு வசனத்தையும், ஒவ்வொரு ஆயத்தையும், ஒவ்வொரு வார்த்தை இந்த இடத்தில் விளக்குவதற்கான நேரம் கிடையாது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, வாக்களிப்பு என்பது ஒரு அமானிதம். அது எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற அமானிதம், பொறுப்பு. இந்த நாட்டினுடைய, இந்த இலங்கை ஜனநாயக நாட்டினுடைய உண்மையான பிரஜை என்ற அடிப்படையிலே வாக்களிப்பது என்னுடைய உரிமை, அது என் கடமை. எல்லாவற்றுக்கும் மேலாக அது ஒரு அமானிதம். அதை கரெக்டாக பொருத்தமானவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும். கொடுக்காத போது, தகுதி இல்லாதவர்கள் அங்கே வந்து உட்காருகிற போது அவர்கள் செய்கின்ற அநியாயத்துக்கும் அராஜகத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் நானும் பங்குதாரனாக ஆகிவிடுவேன். அது ஒரு அமானிதம். இரண்டாவது, அது ஒரு ஷஹாதா, சாட்சி சொல்லுவது. இந்த நாட்டை ஆட்சி செய்வதற்கு, ஆள்வதற்கு, இந்த நாட்டை மேம்படுத்துவதற்கு, இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு, இந்த நாட்டை அபிவிருத்தி பாதையில இட்டுச் செல்வதற்கு, இந்த குடிமக்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு, விலையேற்றத்தை குறைப்பதற்கு, எதிர்கால திட்டங்களை வகுக்குவதற்கு நீங்கள் தான் தகுதியானவர் என்று நான் சாட்சியம் அளிப்பதுதான் வாக்குரிமை. ஆக மொத்தத்தில் ஒரு மனிதனை வெளிரங்கத்திலே பார்த்துதான் முடிவு செய்ய முடியும், உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை நாம் அறிய மாட்டோம். ஆக அல்லாஹ்வுடைய உதவியை நாம் நாட வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவியை எவ்வாறு நாடுவது? வளமையை போல வாக்களிக்கக்கூடிய நாள் வருகிற போது சுபஹ் தொழுவோம். தொழுவதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்போம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ அஊது பிக மின் ஷர்ரிஹா. யா அல்லாஹ், இன்றைய தினத்தில் வாக்களிப்புக்காக நான் செல்ல இருக்கின்றேன். இந்த வாக்களிப்பின் மூலமாக நலவுகளை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். வ அஊது பிக மின் ஷர்ரிஹா,
சில வேளை என்னுடைய தெரிவு பிள்ளையாக இருந்தால் அந்த தெரிவிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வெளிரங்கத்தில் இருக்கின்ற விடயங்களை வைத்து நாம் தீர்மானித்தபடி நாம் வாக்களிப்புக்கு செல்லுகின்றோம். என்னுடைய தெரிவு சரியானதாக இருந்தால் யா அல்லாஹ் அதில் இருந்து கயிறுகளை இந்த உம்மத்தினருக்கு, இந்த மக்களுக்கு, இந்த நாட்டுக்கு தருவாயாக. என்னுடைய தெரிவு சில வேளைகளில் தப்பி பிழைக்குமையாக இருந்தால் அதிலிருந்து யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். முதலாவது துஆ. இஸ்லாம் என்பது இயற்கையான மார்க்கம். அது வெறுமனே தொழுங்க என்று சொல்லுகின்ற மார்க்கம் மாத்திரம் அல்ல. ஆட்டையும் குர்பான் கொடுங்க என்று சொல்ற மார்க்கம் மாத்திரம் அல்ல. எங்கட வாழ்க்கையோடு இரண்டரை கலந்த மார்க்கம் அது. எல்லாவற்றுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழகிய பல முன்மாதிரிகள் உண்டு. ஹஜ்ஜுக்கு போறதாக இருந்தாலும் நபிகளாருடைய வாழ்க்கையில் வழிகாட்டல் உண்டு. மனைவி கிட்ட போறதாக இருந்தாலும் நபிகளாருடைய சுன்னா இருக்கிறது. வியாபாரத்துக்கு செல்வதாக இருந்தாலும் நபிகளாருடைய சுன்னா உண்டு. எங்கு சென்றாலும் அங்கே ஒன்றும் இல்லை என்று யாருக்கும் சொல்லி பிற மதத்திலே சென்று பிச்சை எடுக்க முடியாது. எல்லாவற்றுக்கும் தீர்வு உண்டு பரிசுத்தமான அல் குர்ஆனில் நபிகளாருடைய வழிமுறையிலும். உள்ளவற்றை நாம் எடுக்கவில்லை, சொல்லி தந்தவற்றை காதால் கேட்கவில்லை. அதனால் மற்றவர்களிடத்திலே சென்று அவர்களுடைய உதாரணங்களையும் அவர்களுடைய ரோல் மாடல்களையும் எங்கள் மாடலாக நாங்கள் எடுத்துக்கொண்டு தட்டுத்தடமாறிக் கொண்டிருக்கிறோம். இந்த உம்மத்தில் இருக்கின்ற சில மக்களுக்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள். அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா. அதிகாலை வேளையிலே யார் ஒருவர் அல்லாஹ்வை புகழ்ந்த நிலையில் காலை நேரத்தில் எழுந்து சுபஹ் தொழுதுவிட்டு அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு அன்றைய காலை பொழுதிலே இருக்கின்ற வேலைகளை ஆரம்பிக்கிறாரோ, என் உம்மத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் யா அல்லாஹ் நீ பரக்கத் செய்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரகாலத்தோடு செயல்படுகின்ற மக்களுக்காக துஆ செய்தார்கள். வாக்களிப்புக்கு செல்லுகின்ற நாங்கள் காலம் தாமதிக்க கூடாது, நேர காலத்தோடு செல்ல வேண்டும் என்பதை இந்த துஆ எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. வீட்டிலிருந்து வெளியே செல்லுகிற போது ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்து விடலாம், சில அனர்த்தங்கள் நடந்து விடலாம். முழு நாட்டையும் ஊரடங்கு சட்டத்தில் ஆற்றுகின்ற நிலைமைகளை உருவாக்கி விடலாம். அந்நிலைமைகள் வராமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாம் துஆ செய்வோம், நமது கடமை. இந்த நாடு ஸ்திரமான நிலையில், ஒரு பாதுகாப்பான நிலையில் பயணிப்பதை இந்த நாட்டினுடைய பொறுப்பு வாய்ந்த பிரஜை என்ற அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் அதை விரும்புகிறோம். வீட்டிலிருந்து எங்களுடைய வாக்களிப்பு நிலையத்திற்கு செல்லுவதற்கு தயாராகிற போது, வீட்டிலிருந்து வெளிக்கிளம்பும் போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், யா அல்லாஹ் உன் மீதே எல்லா காரியங்களையும் பொறுப்பு சாட்டி விட்டேன். போகின்ற வருகின்ற இடங்களில் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்து விடாமல் என்னை பாதுகாப்பாயா. தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். யார் ஒருவருக்கு நான் தெரிந்த அளவுக்கு இவர் நல்லவர் என்று நான் விரும்பி வாக்களிக்கின்றேனோ, அதை நலவுள்ளதாக இருந்தால் எனக்கும் மற்றவர்களுக்கும் அது பயனுள்ளதாக்கி தருவாயாக. வலா குவத இல்லா பில்லாஹ். நான் யாரை விரும்பி வாக்களிக்கிறேனோ அது நாட்டுக்கும் மக்களுக்கும் அது திருப்தி இல்லாத இருந்தால் அதிலிருந்து பாதுகாத்து முடியும். எவ்வளவு ஒரு அழகான துஆ. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த துஆவோடு வெளியேறி செல்ல வேண்டும். எந்த அனர்த்தங்கள் ஏற்பட்டாலும், என்ன அசம்பாவிதங்கள் நடந்து முடிந்தாலும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். நாம் அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து செல்லுகின்றோம். சில வேளைகளில் நம்முடைய தெரிவு பிழையாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நாளை கியாமத்திலே நாங்கள் பதில் சொல்லுவதற்கு இங்கே துஆ எங்களுக்கு வாயிலே வார்த்தை இருக்கிறது. சில வேளைகளில் முடிவுகள் அறிவிக்கப்படுகிற போது நாம் எதிர்பார்த்த தெரிவு அங்கே தப்பி பிழைத்து விடுகிறது. நாம் யாரை ஆதரித்தோமோ அவர் தோல்வி அடைந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுவோம்.
இப்போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், நாம் ஆதரவு வைத்த, நாங்கள் விரும்பியவர்கள் வரவில்லை, அதற்கு மாற்றமானவர்கள் நீ கொண்டு வந்திருக்கிறாய், அவர்களின் மூலமாக எங்களுக்கு நலவுகளை, கைறுகளை யா அல்லாஹ் தருவாயாக. அல்லாஹ்விடத்தில் துஆவை கேட்க வேண்டும். முடிவுகள் வெளியாகின்ற நேரத்திலே மாற்றமான முடிவுகள் வருகிற போது, மக்கள் தீர்மானங்களின் பிரகாரம் அந்த முடிவுகள் வருகிற போது, எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹுடைய தீர்மானம் ஒன்று இருக்கிறது, அங்கே அவனுடைய தீர்மானமே நடைபெறும். இதனைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று கிடைக்கவில்லை என்றால் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடத்திலே வந்தவர்களுடைய நலவுக்காக, அவர்களின் மூலமாக நாடும் மக்களும் விமோசனம் அடைவதற்காக, அவர்கள் மூலமாக நல்ல பல விளைவுகள் நடந்தேறுவதற்காக துஆ செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருன் லக்கும். வெளிரங்கத்தை பார்த்து ஒருவரை நீங்கள் வெறுப்பீர்கள். வெளிரங்கத்தில் பார்க்கிற போது இவரால முடியுமா, இவர் அந்த பரம்பரையிலிருந்து வந்தவர் தானே என்று நீங்கள் ஒருவரை உள்ளத்தால் வெறுப்பீர்கள். அல்லாஹுடைய பார்வையில் அவனுடைய திட்டங்கள் நல்லதாக இருந்தால் அல்லாஹு தஆலா அதை உங்களுக்கு கைராக்கி தருவான். இன்னும் ஒன்றை அல்லாஹ் சொல்லுகிறான், வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன். இன்னும் ஒருவரை நீங்கள் பல காரணங்களோடு விரும்புவீர்கள். இவர்தான் கரெக்டான ஆள், இவர்தான் மிக பொருத்தமான ஆள் என்று நீங்கள் விரும்புவீர்கள். அல்லாஹுடைய முடிவு வேறாக இருக்கும். அல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாக நிலைமைகளை மாற்றி விடுவான். ஆக மொத்தத்தில் நீங்கள் விரும்பக்கூடியவர்களில் அல்லாஹு தஆலா சில மாற்றங்களை கொண்டு வருவான், நீங்கள் வெறுக்கக்கூடியவர்களில் சில மாற்றங்களை அல்லாஹ் கொண்டு வருவான். எல்லாமே அல்லாஹுக்கே அறிந்த ஒன்று என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இறுதியாக இன்னும் ஒரு துஆவை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், நாமும் கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான், அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹமுனா. யா அல்லாஹ், எங்கள் மீதும் எங்கள் சமூகத்தினர் மீதும் இரக்கம் கொள்ளாத, எங்கள் மீது பாசம் கொள்ளாத அரச தலைவர்களை தந்து எங்களை நீ அடக்கி விடாதே என்ற துஆவை நாங்கள் அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். எங்கள் மீது ஆர்வம் உள்ளவர்கள், மக்கள் மீது கருத்தனை உள்ளவர்கள், மக்கள் நலனே தன்னலனாக இந்த உலகத்தில் பெற்று வாழக்கூடியவர்களாக இந்த அரச தலைவர்கள் திகழ்வதற்கு எங்களுக்கு அருள் புரிவாயாக என்ற துஆ இதில் இடம்பெற்றிருக்கிறது. அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்பார்கள், அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா, யா அல்லாஹ், எங்கள் மீது நீ சாட்டி விடாதே, மல்லா யகாஃபுக, அவர்கள் உன்னை பயப்பட மாட்டார்கள், ஃபீனா வலா யர்ஹமுனா, எங்கள் மீதும் எங்களின் நலனின்கள் மீதும் எங்களுடைய எதிர்காலத்தின் மீதும் அவர்கள் அக்கறை காட்ட மாட்டார்கள், அவர்கள் அன்பு செலுத்த மாட்டார்களே, அப்படியான அடக்குமுறை உள்ள, அடாவடித்தனம் உள்ள அரச தலைவர்களை யா அல்லாஹ் எங்களுக்கு நீ சாட்டி விடாதே என்ற துஆவை அதிகமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, கேட்ட விடயங்களை விட அதிகமான விடயங்களை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். இஸ்லாமிய வழிகாட்டல்களில் சில துளிகளை மாத்திரமே இந்த இடத்தில் நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறேன். எல்லாம் வல்ல ரஹ்மான் நம்முடைய கடந்த காலங்களை விட எதிர்வருகின்ற காலங்களை எமக்கும் அனைத்து இந்த நாட்டு முஸ்லிம் மக்களுக்கு, அனைத்து மக்களுக்கும் விமோசனம் உள்ள காலமாக்கி தந்தருள்வானாக. எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை யா அல்லாஹ் மன்னித்தருள்வாயாக. எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுப்பாயாக. எங்களை விட்டு மரணித்த பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சோலிகளை வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் பாலிப்பாயாக. எங்களுடைய எதிர்காலத்தை அல்லாஹ் விமோசனம் உள்ள, கயிறு உள்ள, வெற்றிக்குரிய, மகிழ்ச்சிக்குரிய காலமாக்கி தருவாயாக. இன்ஷா அல்லாஹ் நாளை நடைபெற இருக்கின்ற அந்த ஜனாதிபதி தேர்தலில் இந்த நாட்டினுடைய அக்கறை செலுத்தக்கூடிய நல்ல ஒரு மனதுள்ள, திடகாத்திரம் உள்ள ஜனாதிபதியை தெரிவு செய்து யா அல்லாஹ் இந்த நாட்டின் நலனிலே யா அல்லாஹ் அதிகமான நலவுகளை கொண்டு வருவதற்கு நீ உதவி செய்வாயா. எங்கள் அனைவர்களையும் உன்னுடைய மேலான பாதுகாப்பிலே யா அல்லாஹ் வாழ வை.